ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று ஜூன் 11ஆம் தேதி ஏகாதசி தினம். இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி தினத்தில் நீங்கள் மறக்காமல் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, இன்னைக்கு இரவு நீங்க தூங்குறச்ச இதை மட்டும் உங்களுடைய தலைமாணிக்கு அடியில வச்சுட்டு தூங்குங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனா இதனுடைய பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம்ன்றது கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது. நிச்சயமா நீங்க இரவு தூங்க தான் போறீங்க. அப்படி தூங்குறச்சு இது மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கடியில் இருந்துச்சுன்னா, கட்டாயமா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்கள் சந்திக்காத அந்த ஒரு மாற்றத்தை இது உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நீங்க எத்தனையோ தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கலாம். எத்தனையோ விஷயங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க போராடிருக்கலாம். எதுவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக இருந்திருக்காது. ஆனா இந்த இரவு, இன்னைக்கான இரவு, இந்த ஏகாதசி நாள் இரவு அப்படின்றது உங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அசுர வேகத்துல உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க நினைச்சதை உங்களுடைய வாழ்க்கையில நடத்த வச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நான் சவால் விட்டு சொல்றேன், நீங்க நினைச்சது இனி நடக்க போகுது. அதற்கு நீங்க இன்னைக்கு ராத்திரியே இதை வச்சு தூங்கி பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நாளைக்கு காலை விடிகிற பொழுது கூட உங்களுக்கான விடியலாக அமையுங்க. ஏன்னா இதனுடைய மகத்துவமான சக்தி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்க தவற விட மாட்டேன்றத என்னுடைய கருத்தா நான் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்காக சொல்றேன். அது மட்டுமே இல்லை, இதை அனைவருமே செய்யணுங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செஞ்சா போதும்னு நினைச்சு செய்யாதீங்க. உங்களுடைய தலையெழுத்துன்றது உங்களுடைய தலைவாணி கடையில இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதை தலைவாணி கடையில வச்சு தூங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம செஞ்சுட்டோம், வீட்டில் ஒருத்தர் செஞ்சா போதாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருமே செய்வது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்களும் சரி, உங்களுடைய வீட்டார்கள் இருக்கவும் சரி, கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. கட்டாயமா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது நன்மைகளுக்கான, நல்லதுக்கான மாற்றமாக தான் இருக்க போகுது. அதனால பெருசா எதை பத்தியுமே நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படாம இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது முழு முதல் மாற்றங்களையும், நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இன்றைய தினம் இரவு முடிவதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளை உங்களுடைய தலைவாணிக்கடியில் வைக்கணும் அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஒரு பரிகாரத்தை யார் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவரும் பண்ணலாம். எப்போது பண்ணலாம்? இரவு நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அப்போது பண்ணலாம். இதற்கு தடைகள், கட்டுப்பாடுகள், முக்கியமா சொல்லணும்னா எந்த விதிமுறைகளும் கிடையாதுங்க. நீங்க குளிச்சிருக்கலாம், குளிக்காம இருக்கலாம், சுத்தபத்தமா இருக்கலாம், பூஜை பண்ணிருக்கலாம், பூஜை பண்ணாம இருக்கலாம், அசைவ உணவு சாப்பிட்டுருக்கலாம், தீட்டு போன்ற விஷயங்கள் இருக்கலாம். நீங்க இன்றைய தினத்துல கணவன் மனைவி உறவுகளில் ஈடுபட்டிருக்கலாம். இப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, தாராளமாக இதை உங்களால பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பண்ண முடியாம போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாங்க. இது எது நடந்திருந்தாலும் சரிங்க, உங்களுக்குள்ள தாராளமாக நீங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய முடியும். இதை இன்னைக்கு இரவே நீங்க செஞ்சிடணும். இன்னைக்கு இரவே நீங்க இதை உங்களுடைய தலைவாணிக்கல்ல வச்சிடணும். மறந்துடாதீங்க. மறக்காம இதை ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. ஒரு நாள் தான் பண்ண போறீங்க. அதுவும் அதுல இருந்து ஒரு பயமும் இதில் குழப்பங்களும் வேண்டாம். சரிங்களா? அப்படி என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்லட்டா? பொறுமையா பண்ணுங்க. அவசரம் இல்லைங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில பலனையும் மாற்றத்தை கொடுக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு பார்க்கலாமா? முதலாவது விஷயம், நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், நன்மைகள் என்பது ஏற்படும். நீங்க எவ்வளவோ குழப்பங்களையும் பயத்திலையும் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பயத்தையும் குழப்பத்தையும் நீக்கக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தவறாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாலே போதுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தூக்கமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட துன்பங்களும் சரி நீங்கிடும். இன்னைக்கு இரவு நீங்க தலைவணிக்கல்ல வச்சு தூங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் இதுதான். சரியா சொல்லணும்னா 2 பொருட்கள் இருக்கு. 2த்துல எது உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க தாராளமாக வச்சு தூங்கலாம். முதலாவதாக இரவு நீங்கள் தூங்க வேண்டிய வச்சிருக்கக்கூடிய பொருள் என்னன்னா துளசி இலைகள். அந்த துளசி இலைகள் என்பது காம்பா இருக்கக்கூடாதுங்க, வெறும் இலைகளாக பறிங்க. இலைகளாக பறிச்ச அந்த ஒரு துளசி இலைகளை உங்களுடைய வீட்டில் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் நிற துணியில நீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து மடிச்சு அதை வச்சிருங்க. முக்கியமா அந்த மஞ்சள் நிற துணியில சந்தனம் குங்குமம் வச்சிருக்கணுங்க, அதை மறந்துடாதீங்க.
நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சந்தன குங்குமம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல சந்தன குங்குமம் வச்சோம் அப்படின்னா அது தெய்வத்துடைய அனுகிரகத்தை முழுவதுமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய வீட்டில் பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துல ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் தான் மஞ்சள் குங்குமத்தை அந்த ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு மடிச்சு அதுக்கப்புறமா உங்களுடைய தலைவாணி கடையில் வச்சு தூங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் துளசி வீட்டில் பண்ணி கிடைக்கல சாமி, ஏகாதசி நாட்கள்ல பெருமாளுக்கு இஷ்டப்பட்ட பொருள் என்னால எட்டு வர முடியல நினைக்கிறவங்க தாராளமா உங்களுடைய வீட்டிலேயே வச்சிருக்கக்கூடிய மிகவும் எளிமையான செல்வத்தையும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதுகளையும் சரி முழுவதுமாக துரத்தக்கூடிய முக்கியமான பொருளாக இருப்பது இந்த ஏலக்காய் தான். இந்த ஏலக்காயை சரியா ஒற்றை பொங்கல் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க 1 எடுக்கலாம், இல்ல 3 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், அந்த மாதிரி நீங்க 7 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய வீட்டில் இதை தாராளமா நீங்க இரவு தூங்கும்போது அதே மாதிரி மஞ்சள் துணி எடுத்துக்கிட்டு மஞ்சள் துணியில வைங்க. வச்சு உங்களுடைய தலைவாணிக்கு அடியில வச்சு மறக்காம தூங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்குமே நீங்க கண்டிராத அந்த ஒரு மாற்றத்துக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கே நீங்க செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி முடிவதற்கு முன்பு நீங்க கட்டாயமா தூங்கும்போது இதை வச்சு தலைவாணி கல்ல வச்சு தூங்கி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை யார் வேணாலும் செய்யலாங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். செஞ்சு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பலனை நீங்க அனுபவிக்க முடியுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அந்த குழப்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமான மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். பயம் வேண்டாங்க, குழப்பம் வேண்டாங்க, தைரியமும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் தான் இது அமைச்சு கொடுக்கும். அதனால் பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். நீங்க முழு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். இந்த 2 பொருட்கள் எதை வச்சுனாலும் சரிங்க. இரவு நேரத்தில் நீங்க ஏலக்காயை வச்சு தூங்குறீங்க, அப்படி இல்லை துளசி இலை வச்சு தூங்குறீங்கன்ற போது காலை எழுந்த உடனே அந்த ஏலக்காய் துளசி இலைகள் அப்படியே ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு அதை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், இல்லை கிணறுகள், ஆற்றுகள்னு எதுலனாலும் கலந்து விடலாம். அப்படி இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சாமி எங்களுடைய வீட்டு பக்கத்துலன்ற போது உங்களுடைய வீட்டு பக்கத்துல அதாவது துளசி செடி இருந்துச்சுன்ற போது அதுல இந்த தண்ணீரை நீங்க ஊற்றிடும். துளசி செடியெல்லாம் ஊற்றணும், மரத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களையும் செய்யக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்த சரியான முறையில நீங்க செஞ்சு முடிச்சிட்டாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நீக்கி மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திச்ச ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இதுவே தீர்வாகவும் ஒரு மாற்றமாகவும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பெருசா யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்காகவும் அமையும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால் பெருசா யோசிச்சுக்க வேண்டாம், குழம்பிக்க வேண்டாம். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். அந்த பெரியவாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குதுங்க. அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தைரியமா முழு மனசோர பாரத்தோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக எதிர்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். எளிமையான பரிகாரம் கட்டாயம் செய்யாமல் இருக்காதீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.